வியூவர்ஸ், நான் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வீடு வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி சமையல் பண்ணுற வேலை எப்படி இருக்குது, வேலைகள் எப்படி பண்ணணும், சிம்பிளாக எப்படி வேலையை முடிக்கணுன்றது நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ எப்போயுமே நம்மளுக்கு வேலை வந்து சுலபமாக முடியணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையிலே எந்திரிச்சிடணும். அப்படி காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வந்து வேலைகள் வந்து சீக்கிரமாக முடியும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, மனதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வீட்டில் வந்து லக்ஷ்மி நல்லா வாசம் செய்வா, லக்ஷ்மி நல்லா வருவாங்க, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அந்த காலத்திலே வகுத்து வச்சுருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஏந்திச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு. அதனால் காலையுமே ஏந்திச்சிட்டு எந்திரிக்கும் போது நம்மளுக்கு வேலைகள்லாம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி தான் ஆச்சு. ஒரு சிலர் காலையுமே ஏந்திச்சிட்டு மார்னிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வேலைகள் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இன்னும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகிடலாம். அதாவது நம்மளுக்கு வந்து சுறுசுறுப்பான மாதிரி ஆகிடலாம். மைண்ட்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமா யோகா பண்ணுறவங்க பண்ணுவாங்க, மெடிடேஷன் அந்த மாதிரி வேலைகள் பண்ணுறவங்க கண்டிப்பாக காலமே எழுந்துச்சி பண்ணிட்டா நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வாக்கிங் போகிறவங்க போவாங்க. அந்த மாதிரி காலை கடன்களை எல்லாம் காலையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலைகளை ஆரம்பித்தா ரொம்ப நல்லது. அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து காலையிலேயே முழிச்சிட்டு நான் காலையிலேயே எப்போவுமே நம்ம காலையிலே எழுந்திரிச்ச உடனே நம்ம படுத்த பெட்ரூமாக இருந்தாலும் சரி, நம்ம வெளியில் அதாவது ஹாலில் எங்கே பாய் தலைகாணி போட்டு படுக்கிறோமோ அதை உடனே எடுத்துடணும். அதை வந்து அப்படியே போட்டு வைக்கக்கூடாது. படுக்கை மட்டும் எப்போயுமே எடுத்து வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சோன்னே அதை அப்படியே போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலான்ட்டு அடுத்த வேலைக்கு போகவே கூடாது. வீட்டுக்கு ரொம்ப நல்லதில்லை. அதனால் நான் வந்து காலையில் எழுந்திரிச்சிட்டு பாய் தலைகாணிலாம் எடுத்து வச்சுட்டு பெட்ரூம்லேயும் பெட்ஷீட்லாம் உதறி பெட்லாம் சரி பண்ணி வச்சுட்டேன். அடுத்தது வந்து எப்போயுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா வாசல் பெருக்கி தண்ணி தெளித்து கோலம் போடணும். வெறும் தண்ணி தெளிக்கக்கூடாது, மஞ்சள் தூள் கலந்து தெளிச்சிடணும். அந்த மாதிரி இப்போ கோலம் போட போகிறேன். அப்போது கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் மற்ற வேலைகளை கவனிப்பேன். நான் காலையில் காஃபிக்கு வெங்காய போண்டா செய்கிறேன். வெங்காய போண்டா செய்ய போகிறேன் காலையில் காஃபிக்கு. அப்போ தான் வயிறு கொஞ்சம் நிறைஞ்சிருக்கும். அதுவும் இல்லாமல் வேலையை செய்ய எனர்ஜியாக இருக்கும். நான் நைட்டெல்லாம் பாத்திரத்தை அப்படியே போட்டு படுத்துட்டேன். இப்போ காஃபி போடணும், போண்டா பண்ணணும். வெங்காயம் போண்டா பண்ணுறதுக்கு ஒரே வெங்காயம் எடுத்துக்கிறேன். இதை வந்து நீல வாக்கில் அரிஞ்சிக்கிறேன். ஒரு வெங்காயம் அரிஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி அரிஞ்சிட்டு வெங்காயம் அரிஞ்சிட்டேன். அதில் வந்து ஒரு சிலர் கடலை மாவு வச்சுருப்பாங்க. கடலை மாவு பொண்ணாக போட்டுக்கலாம். நான் வந்து பஜ்ஜி மாவு வச்சுருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு போட்டு விடலாம். காப்பி தண்ணி வச்சுருக்கேன் ஒரு அடுப்பில். போண்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணிட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும். முதல்ல போண்டா காஃபி சாப்பிட்டு தான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க். பால் காய்க்கணும், எண்ணெய் சூடாகட்டும். காஃபி ஆயிடுச்சு, பால் வச்சுட்டா எடுக்கல. இப்போ வந்து குட்டி குட்டி ஆனியன் போண்டா, குட்டி குட்டி சிம்மில் வச்சிடணும் ஸ்டவ்வை. டேஸ்டியான ஆனியன் போண்டா காஃபி. சிம்மில் வச்சாதான் உள்ளெல்லாம் வேணும்.
சின்னதாக போட்டுக்கணும். பால் பொங்கிச்சு. இப்போ அந்த பொருளை அங்கங்கே எடுத்து வச்சிட்டேன். பெட்ரூமில் வந்து துணிங்கள்லாம் பெட்ஷீட்லாம் மடித்து வச்சுட்டேன். எல்லாம் பில்லோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது ஹால்லேயும் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு கிச்சனில் வந்து பழைய இந்த மீந்து போன சாதம், குழம்பு, அதாவது மீந்து போன இந்த சாப்பாடில் நம்ம சாப்பிட்டு மீதி வச்சதெல்லாம் நான் வந்து கோழி காக்கா நான் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குங்க வெளியில், அதனால் அவங்களுக்கு போட்டேன். இப்போ வந்து கிச்சன் தான் க்ளீன் பண்ணேன். பாத்திரத்தில் எடுத்து ஜிங்கில் போட்டு வச்சிட்டேன். அடுத்தது வந்து காலையிலே நான் வந்து வெங்காய போண்டா செய்து சாப்பிட்டுக்கிட்டோம். ஏன்னா நம்ம வந்து காலையிலேருந்து வேலை செய்ய போகிறோம். வேலை செய்யும்போது நம்ம சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. அதனால் காஃபிக்கு வந்து ஒரு போண்டா சாப்பிட்டேன்னா, போண்டாவோ வடையோ ஏதோ ஒன்று செய்ய முடியாத பட்சத்தில் வெளியில் கூட வாங்கிக்கிடலாம். வாங்கி நம்ம காஃபிக்கு சாப்பிட்டோன்னா நம்ம 9:30 10 o'clock கூட நம்ம டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். அதனால் நான் வந்து காலையுமே செய்து அது சாப்பிட்டேன். அடுத்தது வந்து கிச்சனில் வந்திருக்கேன். கிச்சனில் வந்து இந்த நேற்று மீன் குழம்பு தானே பண்ணேன். கண்டிப்பாக மீன் குழம்ப நைட்டு தூங்கும்போது சூடு பண்ணி வைக்கணும், காலம் ஏஞ்சோடனே சூடு பண்ணணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட. அடுத்தது நேற்று வச்ச ரசத்தையும் லைட்டாக நான் சூடு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ சூடு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் இந்த சட்டியில் என்ன இருக்குது பார்த்தோன்னா, இது வந்து அந்த பச்சை மிளகாய் பச்சடி. இது கிடவே கிடையாது. ஏன்னா நம்ம புளியில் தானே ஊற்றி வற்ற வச்சுருக்குறோம். அதனால் இது கிடவே கிடையாது. நல்லா இருக்குது. பச்சை மிளகாய் பச்சடியும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கிடணும். அதே அதில் நம்ம கிச்சனையும் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிட்டோன்னா இனிமேல் பாத்திரம் கழுவுறது தான். பாத்திரம் கழுவிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு மாவு போட்டோன்னா சரியாக போச்சு வேலைகள். காலை மார்னிங் ஒர்க் ஓவர். நான் வந்து மாவு வாங்கிக்க தான் செய்தேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு இந்த தோசை பண்ணிட்டேன்னா அதை சாப்பிட்டுக்கிடலான்ட்டு. ஒரு நாளைக்கு ஃப்ரிட்ஜு டூர் போடணுன்னு பார்க்குறேன். ஃப்ரிட்ஜு டூர் போட முடியல. மீன் குழம்புலாம் மறுநாளைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த லைட்டர்லாம் நம்ம ஈரம் படாமல் சூடுலாம் அது மேலே படாமல் நம்ம லைட்டரை பார்த்துக்கிடணும். இல்லை லைட்டர் கெட்டு போயிடும், சீக்கிரமாக ரிப்பேர் ஆகிடும், லைட்டர் வேலை செய்யாது. அதுக்கப்புறமா மேட்டெல்லாம் எடுத்து உதறி வச்சுக்கிட்டு இனிமேல் வீட்டை பெருக்கிற வேலை தான். பெருக்கிட்டு மாவு போடணும். வீடெல்லாம் பெருக்கிட்டேன். டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாருக்கும் பெருக்கிட்டேன். இனிமேல் பாத்திரம் கழுவ வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்குது. பாத்திரத்தை கழுவிட்டு வீட்டுக்கு மாவு போட்டுடணும். வேலை முடிஞ்சிடும். நான் மற்ற வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். ஆனால் கிச்சனில் மட்டும் வேலை முடிஞ்ச மாதிரியே பாத்திரம் கழுவுனா அதை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நான் ஓரளவு வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இப்போ டிஃபன் மட்டும்தான் பண்ணணும். எல்லாருமே வேலை முடியும். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசையும் மீன் குழம்பு தான்.
ரொம்ப சுவையான முட்டை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு மாவு எடுத்துக்கிறேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த புளி தொக்கை சூடு பண்ணலான்னு பார்க்குறேன். லைட்டாக சூடு பண்ணலான்னு பார்க்குறேன். இதை அந்த புளி தொக்கை லைட்டாக சூடு பண்ணு பார்க்குறேன். ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணேன். இந்த புளி தொக்குன்றதை விட பச்சை மிளகா தொப்புன்னு சொல்லலாம். அது சிம்மில் வச்சு சூடு பண்ணலாம். மீன் குழம்புக்கு எல்லாத்தையும் நாள் ஆகாது ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நான் முட்டை தோசை ஒன்று பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி முட்டையும் இருக்குது. ஆனாலும் நான் கடையில் வாங்கி தான் முட்டையை ஆம்லேட் பண்ணி சாப்பிடுவோம். பாயில் ஆம்லேட் தோசை எதுனாலும். இப்போ தோசைக்கல்லை சுட்டுச்சான்னு பார்க்கறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி பார்க்கணும். தோசைக்கல்லை சூடாகிடுச்சு. எனக்கு மெல்லிசான தோசை பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் தோசை. அது பேர் நல்லா பன்னு மாதிரி இருக்கும் அந்த தோசை. காலமே ஏஞ்சனால நமக்கு எல்லா வேலையும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். இப்போ வேகமாக வேலை முடித்தா நம்ம க்ளீனிங் ஒர்க்கு மற்ற வேலையை பார்க்கலாம். அப்புறம் துணி தைக்க தெரிஞ்சவங்க துணி தைக்கிறது செய்யலாம். அந்த மாதிரி அடுத்த வேலைகளை போகும்போது நம்ம கொஞ்சம் லைஃப்பில் மைண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே வேலையே ஒரே க்ளீனிங் ஒர்க் ஒரே கிச்சனில் சமையல் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வேகமாக நம்மளோட ஆனால் சாப்பாடு டெய்லி செய்தாலும் சாப்பிட்றதுக்கு வேணும். அதனால் அந்த வேலைகளை வேகமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மற்ற வேலைகளையும் செய்யலாம். எப்படியா இருந்தாலும் வீட்டு வேலைன்றது துணி துவைக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை, சமையல் வேலை, க்ளீனிங் வேலை, துணி மடித்து வைக்கிற வேலை, மளிகை ஜாமான் எடுத்து போட்டு வைக்கிற வேலை, அந்த மாதிரி நிறைய வீட்டு வேலையே ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒன்று ஒரு மூவி பார்க்கலாம், இல்லை ஒரு ட்ராமா சீரியல் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, இல்லை வெளியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை டெய்லரிங் கிளாஸ் போகிறவங்க துணி தைக்கிறது. அந்த மாதிரி நிறையா மைண்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னா நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி ஒர்க்குங்களை வீட்டை க்ளீன் பண்ணிடணும். நம்மளோட வேலை முக்கியமான வேலையை வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணும்போது நமக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இது சூடு பண்ணி வச்சிட்டேன். இது பன் தோசை மாடல்லே இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், இந்த பாருங்கள் அப்படியே எக் தோசை வித் மீன் குழம்பு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் முடியுதா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய வேலைகள் பார்க்க போகிறேன். அதாவது பித்தளை பாத்திரம் இருந்தால் அதை கழுவலாம், இரும்பு பாத்திரம் இருந்தால் அதை கழுவலாம், இரும்பு கடாய் இது, அதுக்கப்புறமா அலுமினிய பாத்திரம், இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பண்ணலான்னு பார்க்குறேன். அடுத்து அந்த வேலை தான் செய்யணும். அது முடிச்சுட்டேன்னா இது மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா செய்ய வீடு எப்போவுமே பளிச்சுன்னே இருக்கும். வீடும் பளிச்சுன்னே இருக்கும். நம்ம மைண்டும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம எதுவும் தேவையில்லாத சிந்தனைகளெல்லாம் சிந்திக்காமல் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வராது. வீட்டு வேலைகளில் கவனம் செலுத்தும் போதும் இல்லை ஏதோ நமக்கு பிடிச்ச வேலையில் கவனம் செலுத்தும் போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வராது. இப்போ நான் தோசை செய்துட்டேன். எனக்கு மீன் குழம்பு தான் எடுத்துக்கிறேன். மீன் குழம்பு மட்டும் நைட்டும் சூடு பண்ணி வைக்கணும், காலையில் ஏஞ்சோடனே சூடு பண்ணி வைக்கணும். இப்போ இந்த முட்டை தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீன் குழம்புக்கு மீன் குழம்பு மறுநாளைக்கு தான் நல்லாயிருக்கும்.